Hi friends, இன்னைக்கு எப்படி flower basket பண்றதுன்னு பார்க்கலாம். இது fruits and vegetable வச்சுக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய old cloth reuse வீடியோ பார்க்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க, bell button-ஐ press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். So subscribe பண்ணிக்கோங்க. இது பழைய ரைஸ் பேக். இது ஒரு பிளேட் எடுத்து நான் ரவுண்டா வரைஞ்சுக்கிறேன். உங்களுக்கு பேஸ்கெட் எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல பிளேட் எடுத்துக்கோங்க. இன்னும் சின்னதா வேணும்னா சின்ன பிளேட் எடுத்துக்கலாம். இதை நான் சர்க்கிளா வரைஞ்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த சர்க்கிளை நான் 8ஆ டிவைட் பண்ணிக்க போறேன். ஸோ லென்த் வைஸ்ல ஒரு கோடும் வித் வைஸ்ல ஒரு கோடும் கிராஸா 2 கோடும் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு கோட்ல இருந்து இன்னொரு கோட்டுக்கு வளைவா வரைஞ்சுக்கணும். இது எப்படி நம்ம கோலம் போடுவோமோ அதே மாதிரி தான். இது மாதிரி கிடைக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இதை கிளாத்தோட வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். நைட்டி கிளாத்தை ஷேப்பாக கட் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நைட்டியோட நல்ல பக்கத்துக்கு மேலே ரைஸ் பேக்கை வச்சு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் திருப்பும் போது நல்ல பக்கம் வெளியில் வரும். பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும், நீட்டாகவும் வரும். 1/4 இன்ச் வச்சு நான் தச்சிருக்கேன். கரெக்டாக 1/4 இன்ச்லேயே தச்சுட்டு வாங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ நான் தச்சிட்டேன். ஒரு வளைவை மட்டும் நான் தைக்கலை, ஏன்னா நான் திருப்புறதுக்கு அந்த வளைவை யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தி தச்சாச்சு. இந்த வளைவை மட்டும் தைக்கல, திருப்புறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த எட்ஜில் கட் பண்ணி விடுறேன், அப்போ தான் திருப்பும் போது நீட்டாக வரும். இப்போ இதை திருப்பி எடுத்துடலாம். திருப்பும் போது நீட்டாக திருப்புங்க. இந்த எட்ஜிலலாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டு திருப்புங்க, அப்போ தான் நீட்டாக அந்த ஷேப் கிடைக்கும். இப்போ இந்த தைக்காத இடத்துல லைட்டாக உள்ளே மடித்து விட்டு தைக்கணும். ரைஸ் பேக்கையும் மடிச்சுடணும், நைட்டி கிளாத்தையும் உள்ளே மடிச்சு விட்டு தைக்கணும். அப்படியே ஃபுல்லும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வந்துடணும். இப்போ இதை கொஞ்சமாக உள்ளே மடக்கி விட்டு தைச்சிட்டு வரணும்.
தச்சாச்சு. இப்போ இந்த எட்ஜை மார்க் பண்ணிட்டு வரேன். இப்போ இந்த எட்ஜ்லேருந்து 3 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு எட்ஜ்லையும் இதே மாதிரி 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மார்க் பண்ணும்போது சர்க்கிளாக கிடைக்கும் நடுவில். இப்போ இந்த எட்ஜ்லேருந்து இந்த சர்க்கிள் வரைக்கும் நம்ம ஸ்டிச் போட்டுட்டு வரணும். இது நார்மலாக நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான். மேலே ஸ்டார்ட் பண்ணும்போது 1லேருந்து 1.25 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வர வர கிராஸாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்துடுங்க. மேலே ஸ்டார்ட் பண்ணும்போது 1லேருந்து 1.25 எடுத்துக்கோங்க. நான் 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டேன். ஸோ நான் செகண்ட் டைம் மறுபடியும் வந்து 1 இன்ச் எடுத்து நான் தையல் போட்டேன். ஸோ அதே மிஸ்டேக் நீங்களும் பண்ணாதீங்க. ஸோ மேலே வந்து 1லேருந்து 1.25 வரைக்கும் எடுத்துட்டு கீழே வர வரைக்கும் அப்படியே கிராஸாக வரணும். கீழே வரும்போது கிராஸாக வரணும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரணும். மேலே ஸ்டார்ட் பண்ணும்போது 1லேருந்து 1.25. இப்போ இப்படியே கீழே வரும்போது கிராஸாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரணும். மேலே கம்மியாக எடுத்துட்டோம்னா பேஸ்கெட் வந்து வளைவாக வராமல் ஃப்ளாட்டாக வரும். அந்த ரீசனுக்காக தான். இதே மாதிரி எல்லா எட்ஜ்லேயும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தையல் போடுங்க. மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 3 இன்ச்சில் அந்த சர்க்கிள் வரைக்கும் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இது மாதிரி கிடைக்கும். இப்போ இதை திருப்பிடணும். இப்போ பேஸ்கெட்க்கு ஹேண்டில் ரெடி பண்ணுறதுக்கு நான் ரைஸ் பேக் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ரைஸ் பேக் யூஸ் பண்ணோம்னா வந்து ஸ்டிஃபாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான். ஒன்றரை இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். லென்த் வந்து 14 இன்ச் எடுத்திருக்கேன். நைட்டி கிளாத்லையும் கட் பண்ணிடலாம். நைட்டி கிளாத்தில் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ ரைஸ் பேக் வந்து நைட்டி கிளாத் மேலே வச்சுட்டு இந்த சைடு ஒரு ஃபோல்டு, இந்த சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். பின் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் நீட்டாக வரும். மேலே மடக்கி அடிச்சிடுறேன். தையல் போட்டுட்டு வாங்க. இப்போ கீழேயும் மடக்கி அடிச்சிடணும். இப்போ இந்த ஹேண்டில் பேஸ்கெட்டோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் ஜாயின் பண்ணியாச்சு. இது மாதிரி திக்கான அட்டையை நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்கெட் சென்டரில் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இந்த அட்டையை சென்டராக ஒட்டிக்கோங்க. அப்போ தான் பேஸ்கெட்டை கீழே வைக்கும்போது நல்லா ப்ளேஸ் ஆகும். அந்த ரீசனுக்காக தான் ஒட்டுறோம்.
பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.